இந்த மலைக்கு பெயர் தவளகிரி மலை. நாம் இன்னைக்கு இந்த மலையில் தான் பயணிக்க போகிறோம். 1500 அடி உயரமுள்ள இந்த மலையில் தனிநபராக பயணிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் லோவி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தவளகிரி மலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி கிட்ட தான் இருக்குது. இங்கேருந்து வந்தவாசி 2 கிலோமீட்டர் கரெக்டாக. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இது. இங்கேருந்து திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. இங்கே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் டெம்பிள்னு ஒன்று மேலே, சிவன் டெம்பிள் மேலே ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 1500 ஃபீட், அதாவது 1500 அடி ஹைட்டு. இதுக்கு மேலே தான் அந்த சிவன் டெம்பிளை கட்டியிருக்காங்க. இதில் 2 வழி போகுது. ஒன்று பழைய ஃபஸ்ட்டு எப்போவோ ரெடி பண்ணி வச்சுருந்தது. இப்போது ரீசெண்டாக இதை க்ரியேட் பண்ணி எப்படி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபார் ஈஸியாக நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் நம்ம மேலே போய் சிவனை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. 2 வழியுமே ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம எந்த வழியில் போகிறது நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டுமே இது ஒரு வழி பழைய வழினால அது ஒரு சின்னதாக காடு மாதிரி இருக்கும். நம்ம பழைய வழியில் தான் நம்ம போகிறோம். வரும்போது புது வழியில் நம்ம வர போகிறோம். 2 வேவும் நம்ம அட் டைமில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆலில் போட்டுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக சேரும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ பெரிய பாறை. மலைக்கு மேலே ஒரு குளம் எப்படி இருக்கு தெரியுதா? அந்த உச்சி அதுக்கு மேலே தான் போனோம்.
2 மணி ஆகுது. வெயில் வேறு லெவலில் கொளுத்துது. சவுண்டு கேட்டுன்னு இருக்கு. போகலாம். இந்த இடத்துல சின்னதாக 2 கோவில் இருக்கு. முனீஸ்வரர். இங்கேருந்து பக்கத்தில் அம்மன். தண்ணி பாசை பிடிச்சி போய் கிடக்கு. அப்படியே இன்னும் இதுக்கு மேலே தாங்க ஏறணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்ட ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து பழசு, ரொம்ப பழசு. அதில் நம்ம வந்த ரூட்டு இது ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கனெக்ட் ஆகும். பார்த்துங்க, இங்கே பாருங்கள், அப்படியே கனெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயந்தான், இந்த வெயில் தான் நம்மளை வந்து ரொம்ப டயர்டாகிடுது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே மேலே ஏறி இருக்கலாம். இப்படி தான் மேலே போகணும் போல். ஒரு வழியாக மேலே வந்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப சில்லுன்னு காற்றடிக்குது. வா, நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஏர்லி மார்னிங் மேலே ஏறுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 o'clock நீங்கள் ஏறுறீங்கன்னா கூட ஒரு 11 o'clockலாம் கீழே ஏறுறீங்களா வெயிலுக்கு முன்னாடி. இந்த வெயிலில் ஆச்சா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏறவே முடியாது. 1 hourங்கிறது 2 hours ஆகி விட்டுரும். அப்படி இருக்கு. உள்ளே வந்த உடனே முருகர் இருக்காரு. அப்படியே வந்தீங்கன்னா சிவன்.
சிவனுக்கு நாமளே வந்து கையால் அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் என்னென்னா பொருள்லாம் நம்ம தான் வாங்கிட்டு வரணும். கீழே கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஷாப்ஸும் கிடையாது. நம்ம வரும்போதே ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் நம்ம சாமிக்கு வந்து ஒரு மாலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு அபிஷேகமோ நம்ம கையால் நாமளே பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம். இங்கே பர்வதமலையிலே இப்படி தான் இருக்குது. என்ன ஒன்றுனா நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வச்சுருந்தா எனர்ஜி டவுன் ஆகாமல் நம்ம சீக்கிரமாக வந்து மலை மேலே சாமியை பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம். அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு இந்த மலை ஏறுறதுக்கு 1.5 hours ஆச்சு. எதுனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வெயில்னால தான் எனக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. அப்படி வெயில் மட்டும் இல்லைன்னா ஒரு 1/2 hour வந்து நான் அங்கங்கே உட்காராமல் டைரெக்டாக மேலே வந்துட்டுருப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து வாணியம்பாடி. இங்கேருந்து 2 kilometers கரெக்டாக. அந்த வாணியம்பாடி அந்த ஊரே எப்படி இருக்குது பாருங்கள். க்ரீனிஷாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் நான் ஒன்று தான் ஏறி இருக்கேன்னு, வேறு யாருமே ஏறல. நிறைய பேர் ஆஃப்டர்நூன் மேலே யாருமே வரல. மார்னிங்கே நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்க. நான் தான் அவசரப்பட்டு ஆஃப்டர்நூனில் ஏறிட்டேன். பட் பரவாயில்ல, இப்போ வந்து மோஸ்ட்லி ஈவினிங் ஆகிடுச்சு. ஈஸியாக நடந்துடலாம். கீழே நடக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 1/2 hour இறங்கிடலாம் போல். பட் மேலே வரும்போது தான் தவளை மாதிரி ஆக்கி விட்டுச்சு. பழைய ரூட்டை விட புதுசாக போட்டது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சீக்கிரமாக வந்தாச்சு கீழே. ஃபைனலி எப்படி கீழே வந்தாச்சு. மேலே ஏறுறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே இறங்கும் போது வந்து 15 minutes தான் ஆச்சு. அது புதுசாக போட்டது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பழைய பாதை தான் வந்து கொஞ்சம் சுற்றிட்டு போகுது. ஆனால் வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2 சாமி இருக்கும், ஒரு சின்ன 2 கோவில் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். புதுசில் வந்து அப்படி கிடையாது. டேரெக்டாகவே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குற மாதிரி இருக்குது. இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஏறும்போது நீங்கள் வந்து ஒரு 1/2 hour தான் முன்ன பின்ன ஆகும். அது தவளகிரி மலை. இது வந்து சென்னையிலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 115, அதாவது 115 kilometer கரெக்டாக சென்னையிலேருந்து. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஈஸியாக நம்ம மேலே ஏறிது, ஈஸியாக நம்ம வரலாம். 1 day ட்ரிப்புக்கு இது ஒர்த்தான பிளேஸ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ இதை விட நான் பெஸ்ட்டாக கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மிஸ்டர் லோவி. Hey, Mr. Lovi. Bye.